அனைத்து ஜோதிட அறிஞர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். கூட்டு விளைவுகள் பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி லக்ன பாவ முனைக்கும் லக்னத்தின் எதிர்மறை பாவமான 8ஆம் பாவத்திற்கும் 8ஆம் பாவ ஆரம்ப முனைக்கும் ஒரே கிரகம் உபநட்சத்திரமாக வரும்போது அது எப்படி செயல்படும் அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக லக்னம் அப்படிங்கிறது தான் ஜாதகர். அவருக்கு வரக்கூடிய எதிர்பாராத நிகழ்வுகள், அந்த எதிர்பாராத நிகழ்வுகள் திடீர்னு ஏற்படக்கூடிய நல்ல மற்றும் கெட்ட விஷயங்களை சொல்லக்கூடியது. எதிர்பாராத விஷயம் என்ன வேணால் நடக்கலாம். ஆனால் அந்த ஒரு 8ஆம் பாவம் அப்படிங்கிறது பொதுவாக ஒரு மனசுக்குள்ளே ஏதோ ஒரு பதபதைக்கும் எண்ணங்களை கொடுக்கக்கூடியது. எப்பயுமே ஒரு பிரச்சனை அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது அதனுடைய மூலமாக இருக்கும். அந்த ஒரு திக்கு நமக்கு அடிச்சிட்ருக்கோம். அது நல்லதாகவும் முடியலாம், கெட்டதாகவும் முடியலாம். அது தொடர்பு கொண்ட பாவங்களை பொறுத்து. ஆனால் 1ஆம் பாவத்திற்கும், அதாவது லக்ன பாவத்திற்கும் 8ஆம் பாவத்திற்கும் ஒரே கிரகம் உபநட்சத்திரமாக வரும்போது எப்போதுமே அந்த பிளானட் ஒரு தசாபுதிகளில் வரும்போது ஏதோ ஒரு குழப்பங்களும், இப்படி இருந்துருமோ அப்படி இருந்துருமோ, அது செய்யலாமா வேணாமா, நம்ம போகிற ரூட்டு சரிதானா, அது ஏதோ ஒன்று தப்பாக நடந்துருமோ, பொதுவாக ஏதோ ஒன்று தப்பாக நடந்துருமோ அப்படிங்கிற எண்ணமே தான் அவங்களுக்கு பொதுவாக இருக்கும். ஸோ பொதுவாக லக்னம் அப்படிங்கிறது ஜாதனுடைய எண்ணங்கள். அதனால் அவருடைய எண்ணங்களே எப்போதுமே ஒரு திக்குன்னு ஃபீலிங் அப்படியே இருக்கும். இது நார்மலாக ஒரு பிளானட் தசாபுதிகளை வரும்போது இந்த 8ஆம் பாவத்துக்கு கூட எந்த பாவத்துக்கு ஒரு கிரகம் தசை நடத்தினாலோ புத்தி நடத்தினாலுமோ சந்திரன் அந்த வழியாக பயணிக்கிறார் இல்லையா, அந்த பிளானட் வழியாக பயணிக்கிறாருன்னு அர்த்தம். அப்போ அந்த ஒரு பயமும் அந்த பாவ ரீதியான ஒரு டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். இதுவே லக்னம் அப்படிங்கிற ஜாதகருக்கே அது 8ஆம் பாவத்துக்கு, அதனுடைய 8ஆம் பாவத்துக்கு கூட தொடர்பு இருந்து ஒரே பிளானட் வரும்போது இயல்பாகவே அவருடைய எண்ணங்கள் எப்போவுமே எதிர்மறையாக அவருக்கு திடீர்னு வந்து தான் போகும். இப்படி எந்த ஒரு விஷயத்தையும் பாசிட்டிவாக அணுகிறத விட அவர் எப்பவுமே நெகட்டிவாக தான் அதிகமாக அணுகுவார். இந்த விஷயம் செஞ்சால் இப்படி தப்பாகிடுமோ, இந்த விஷயம் செஞ்சால் இப்படி இருக்குமோ, ஏதாவது ஒன்று நமக்கு வாழ்க்கையில் நம்ம எதுவுமே நிம்மதியே இல்லாமல் இருக்குமே, இப்படி இருக்குமோ, ஒரு பயம். ஸோ இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை பற்றின பயம். ஏன்னா அவர் பொதுவாகவே ஆரம்பம் அப்படிங்கிறது எடுத்து வைக்கும்போது ஒரு விஷயம் ஈஸியாக நடக்கிற மாதிரி அவருக்கு இருக்காது. ஸோ இயல்பாகவே. ஸோ அதனால தான் அந்த இயல்பாகவே அவருக்கு அந்த 8ஆம் பாவத்தோட கனெக்டிவிட்டி வரதுனால எதிர்மறை எண்ணங்கள் அந்த வந்துகிட்டே இருக்கும். எதிர்பாராத சம்பவங்கள் நல்லதோ கெட்டதோ ஒன்று வாழ்க்கையில் அவருக்கு சந்திச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அது தொடர்புகள் மோசமாக இருக்கும்போது அவருக்கு பொதுவாக அந்த 1-8க்கு இருக்கும்போது வலிமை அடையுது. லக்னம் அப்படி டைரெக்டாக பாதிக்கப்படுது. ஸோ கண்டிப்பாக அதனால் விபத்துகள் நடக்கும். இயல்பாகவே அவருக்கு வாழ்க்கையில் ஒரு விரக்தி, வெறுப்பு அப்படிங்கிறது, அந்த ஒரு வெறுப்பு முக்கியமாக, என்னடா எல்லாத்துக்கும் போராட வேண்டியதாக இருக்குதே அப்படிங்கிற ஒரு வெறுப்பு வரும். மனசில் அடிக்கடி நம்ம சரியாக தான் போயிட்டுருக்குறோமா, நம்ம எதுக்கு இந்த வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற மாதிரி யோசித்து தற்கொலை எண்ணங்கள் வந்து போகும். குற்றச்செயல்கள், அதுக்கான சூழல் அமையிற அந்த வாய்ப்பு ஏற்படும். தொடர்புகளை பொறுத்து அதனுடைய தீவிரம், தாக்கம் குறையும் அல்லது கூடும், அல்லது அவங்க வாழ்க்கையில் சந்திச்சே ஆக வேண்டுங்கிற நிர்பந்தத்துக்கு ஆளாகுவாங்க. ஆனால் அந்த ஸ்டார்டிங் அப்படிங்கிறது எல்லாருக்குமே அந்த ஒரு விஷயம் இருக்கும். இந்த மாதிரி இந்த ஜாதகர் தொடர்பு கொண்ட பாவங்கள் ஒற்றைப்படையாக இருக்கும்போது திக்குன்னு அடிச்சுக்கும். ஆனால் நடக்கிற மாதிரி இருக்கும், எதிர்மறையாக தோன்ற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த எண்ட் ரிசல்ட் அப்படிங்கிறது நல்லபடியாக நல்ல சூழலாக அமைஞ்சு மாறிடும். அப்பாடா, நான் இப்படி நினச்சா நல்லபடியாக மாறிடுச்சு அப்படின்னு நம்ம திங்க் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஆகிடும். இதுவே 1ஆம் பாவத்திற்கும் 8ஆம் பாவத்திற்கும் ஒரே பிளானட் உபநட்சத்திரமாக தான் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வழியாக இரட்டைப்படை பாவங்களை 2, 4, 6, 10 பாவங்களை தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுக்கோங்களேன். எதிர்பாராத விதத்தில் தப்பாக தான் வரும் அப்படின்னு நினச்சி ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு ஒரு மாதிரி முழிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஜாக்மாட் மாதிரி பொருளாதார உயர்வோ அல்லது ஒரு பெரிய லெவலுக்கு உயர்றதோ, இல்லை ரொம்ப ரிஸ்க் எடுத்து அப்படியே படாத பாடு ரிஸ்க் எடுத்து நடக்குமோ நடக்காதோ அப்படின்னு ஒரு கிவ் அப் பண்ண நிலைமையில் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஜாக்பாட் மாதிரி கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெரிய ஒரு விஷயங்கள் நடக்கும். பெரிய பணத்தை போட்டு ஏதாவது முதலீடு பண்ணியிருப்பாங்க, அது ரொம்ப ஒன்றுமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பாங்க. பார்த்தா அது அந்த இடத்துல பக்கத்தில் ஏதோ ஒரு விஷயம் நடந்து அவங்களுக்கு அது ஒரு ஜாக்பாட் மாதிரி ஆகிடும். ஒரு பொருளாதார உயர்வு, அதிக விலை கொடுத்து அவங்களுக்கு யாராவது வாங்கிப்பாங்க.
ஏதாவது ஒரு விஷயம் எதிர்பாராத அவங்க வாழ்க்கையில் நடக்கும். ஏதோ ஒரு விஷயங்கள் மூலமாக பெரிய அதாவது இது வந்து நம்ம சொல்லக்கூடாது, பட் இருந்தாலும் சில விஷயங்கள் வந்து ஏர் கிராஷ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க யாரோ ஒரு ஃபேமிலியில் ஒரு மெம்பர்ஸ்க்கு நடக்குது. திடீர்னு வந்து அது வந்து பல கோடி அதிபதியாக அவங்க ஆயிடலாம். ஸோ ஏதோ ஒன்று அந்த ஒரு 8 அப்படிங்கிறது வலி வேதனைகள் மூலமாகவும் இருக்கலாம், இன்சூரன்ஸ் அமௌண்ட்டாகவும் இருக்கலாம், இல்லைனா வந்து பெரிய இந்த வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய துர்சம்பவங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய பணமாகவும் இருக்கலாம். வேறு யாருக்காவது அவங்க வீட்டில் நடக்கிறதுக்கும் மற்றவங்க நடக்கிறதுக்கும் அவங்களுக்கு அது கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கலாம். இல்லை அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி ஒன்றுமே இருக்காது இனிமேல் அப்படின்னு இது வாங்கி போட்டு பணமே போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறது மூலமாக பெரிய அளவுக்கு அவங்களுக்கு வந்து அது ஒரு பல மடங்கு பெருகி அவங்களுக்கு பணம் கிடைக்கும். போராடி 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 அவங்க வாழ்க்கையில் பெரிய உயரத்துக்கு போவாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, இப்போ எல்லாத்துலேயும் ரிஸ்க் எடுப்பாங்க, பெரிய லெவலுக்கு போவாங்க. இதே 1ஆம் பாவத்துக்கும் 8ஆம் பாவத்துக்கும் ஒரே பிளானட் உபரிஷ்டமாக வந்து தொடர்பு கொண்ட பாவங்கள் 8, 12ஆக மட்டும் இருந்துச்சுன்னா எந்த இடத்துக்கு போனாலும் பாதிக்கப்படுகிறவர் அவராக தான் இருப்பார். அல்டிமேட் பாதிப்பு இருக்கும், அவருக்கு எந்திரிக்கவே முடியாத ஒரு பாதிப்பு இருக்கும். இவங்க தான் இவங்களுடைய மரணம் அப்படிங்கிறது கூட ரொம்ப கொடூரமானதாக, ரொம்ப கஷ்டமாக, மற்றவங்க சொல்கிறதுக்கே மனசு கஷ்டப்படுற மாதிரியான விஷயங்கள் நடக்கும். ஸோ அவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு இவங்களோட ஆயுள் பலம் ரொம்ப ரொம்ப கம்மி நம்ம சொல்லிடலாம். ஏன்னா இவங்களுக்கு தான் எதிர்பாராத துர்சம்பவங்கள் கெட்டதாகவே நடக்கும். 10 பேர் போனாங்கன்னா 9 பேரும் எந்த இதுவுமே அடிப்படாமல் வெளியில் வந்துடுவாங்க. அந்த ஒருத்தருக்கு மட்டும் ஆகும்னா அது இவருக்காக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கெட்ட விஷயங்கள் நடக்கும், பெரிய இழப்புகள், கடனாளி ஆகிறது, பெரிய பெரிய க்ரானிக்கல் டிசீஸ் வர்றது, ஸோ வாழ்க்கையை புரட்டி போடுற மாதிரி ஒரு உறுப்புகள் மாற்றம் நடக்கிறது, அந்த உறுப்புகள் மாற்றம் நடந்தும் அது தப்பாக ஃபெயிலியர் ஆகுறது, நடக்கிற ஆப்ரேஷன் மூலமாக ஃபெயிலியர் ஆகிறது. ஸோ சரியாக பண்ண மற்றவங்களுக்கு சாதாரணமாக நடக்கிறது கூட இவங்களுக்கு எதிர்மறையாக போய் அதனால் உயிரிழப்பு ஏற்படுறது. ஒரு ஆப்ரேஷன் பண்ண போகிறோம், நரம்பு கட் பண்ணிட்டாங்க, நல்லா ஒரு சின்ன விஷயத்துக்காக அவங்க ஆப்ரேஷன் போயிருப்பாங்க, ஆனால் அவங்க பண்ணுற தப்பான ஆப்ரேஷனால் உயிர் போயிடும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வாழ்க்கையில் அவங்க நடக்கும். ஸோ இதுதான் வந்து 1ம் 8ம் சேர்ந்து தொடர்புகள் மாறும்போது வேறு மாறும். ஆனாலுமே எப்போதுமே ஒரு திக்கு நடக்கிறது, ஒரு குழப்பம் இருக்கிறது, குழம்பி போய் அதுக்கப்புறம் ஒரு முடிவெடுக்கிறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அவங்களுக்கு மனசில் வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். இந்த பதிவுகளுக்கு வந்து உங்களுக்கு என்ன ஒரு ஐடியாஸு, வேறு ஏதாவது புது கருத்துக்கள் தோன்றினாலும் கண்டிப்பாக தவறாமல் எழுதுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது படிக்கணுன்னாலும் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். ப்ரெடிக்ஷன் பார்க்கணுன்னாலும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.